இவன் ஏதோ மில்கி மேன் சொல்லிக்கிட்டே இருக்கான். யார் அந்த மில்கி மேன்? உடனே அவரை வர சொல்லுங்க. அப்பதான் பையன் ரெக்கவர் ஆவான். மாமாவை எப்படி இங்க வர வைக்கிறது? அவர் வந்து என்னை பார்த்துட்டா அவரோட லைஃப் ப்ராப்ளம் ஆயிடுமே. இப்ப என்ன பண்றது? சிவா இங்க வந்தா சக்தி உயிரோட இருக்கிறது தெரிஞ்சிடும். அப்புறம் சக்தி எனக்கு கிடைக்காமலே போயிடுவா. இல்ல, சிவா இங்க வரவே கூடாது. டாக்டர், அவர் எப்படி? மேடம், ஏன் எதுக்கு எப்படின்னு கேள்வி கேட்குற நேரம் இது இல்லை. இந்த பையன் குணமாகணும்னா அந்த மில்கி மேன் இங்கே வந்தே ஆகணும். டாக்டர், இங்க பிரச்சனை என்னன்னா... அதுக்கு இல்ல டாக்டர், சக்தி என்ன சொல்ல வராங்கன்னா, புகழ் சொல்ற மில்கி மேன் சென்னையில இருக்காரு. அவரு இப்போ இங்க வர்றதுங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. அதான் வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்து பையனை ரெக்கவர் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. அப்படித்தானே சக்தி? ஆமா டாக்டர். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இந்த பையனுக்கு உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைனா மருந்து கொடுத்து சரி பண்ணிடலாம். ஆனா இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். எதால பாதிக்கப்பட்டிருக்கோ அதால மட்டும்தான் சரி பண்ண முடியும். டாக்டர், how is it possible? இதை பாருங்க மிஸ்டர் யோகி, நம்ம அறிவுக்கு மிஞ்சின சில விஷயங்கள் இன்னும் இந்த பூமியில இருக்கத்தான் செய்யுது. நம்ம மனசு ஏதாவது ஒன்று விரும்பிச்சுன்னா அதை அடையறதுக்காக என்ன வேணும்னாலும் செய்ய சொல்லும். டாக்டர், புரியல டாக்டர். நீங்க மதராசிங்கிறதுனால உங்களுக்கு புரியுற மாதிரியா சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இளவட்டக்கல் அதோட வெயிட்னால அந்த கல்லை அசைக்க கூட முடியாது. ஆனா அதே மனசு நினைச்சிருச்சுன்னா அந்த கல்லை அசால்ட்டா தூக்கி பின்னாடி போட்டுருவாங்க. ஏன்னா நம்ம உடம்ப விட நம்ம மனசுக்கு வலிமை அதிகம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். பையன் குணமாகணும்னா அந்த மில்கி மேன் இங்க வந்தே ஆகணும். இது ஒண்ணு மட்டும் தான் ஒரே சொல்யூஷன். பாத்துக்கோங்க, நான் நர்ஸ் கிட்ட பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அனுப்புறேன். சக்தி, என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? அதான் டாக்டர் இது ஒண்ணுதான் சொல்யூஷன் சொல்லிட்டாருல்ல. இந்தா, முதல்ல மில்கி மேனுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லு. மில்கி மேன். ஃபோனை வாங்குமா, வாங்குமா ப்ளீஸ்மா. வாங்காத சக்தி, வேண்டாம், வாங்கிடாத. புடி சக்தி. வாங்குமா ப்ளீஸ்மா, ஃபோனை வாங்குமா. சக்தி, யோசிக்கிறதுக்கு இப்ப டைம் இல்ல. புகழ் தான் இப்ப முக்கியம். தயவு செஞ்சு கால் பண்ணி பேசு. மில்கி மேன். நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மில்கி மேன் வர போறாரு. ஜாலி. ஹலோ. ஹலோ.
ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? நான் புகழோட அம்மா பேசுறேன். ஆ, சொல்லுங்க. ஏன் புகழ் 2 நாளா கால் எடுக்கவே இல்லை? அவன் இப்ப எப்படி இருக்கான்? எங்க இருக்கான்? சரியா சாப்பிடுறானா? ஹோம்ஒர்க்லாம் ஒழுங்கா பண்றானா? அவன் மில்கி மேன் கூப்பிடுறத என்னால கேட்காம இருக்க முடியல. எனக்கு ஏதோ மாதிரி இருக்குங்க. அவன் உங்க பக்கத்துல இருக்கானா? கொஞ்சம் ஃபோன் கொடுக்குறீங்களா? நான் அவன்கிட்ட பேச முடியுமா? புகழ் உங்க பையன்னு தெரியாமலேயே அவன் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்களே மாமா. அவன் உங்க பையன்னு தெரிஞ்சா அவனை எப்படி எல்லாம் பார்த்துப்பீங்க? ஹலோ ஹலோ, எதோ பேசுங்க. ஃபோன் தொலைஞ்சு போயிடுச்சு. அதனால தான் புகழ் உங்ககிட்ட பேச முடியல. ஓ, அப்படியா? இப்ப புகழ் அதை சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். ஏன்? புகழுக்கு என்னாச்சு? புகழுக்கு ஜுரம். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். ஐயோ, என்னாச்சு? இப்ப எப்படி இருக்காங்க? நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனா அவன் மில்கி மேன்னு உங்க பேரை தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கான். அதனால டாக்டர் உங்களை வர சொல்றாரு. உங்களால கொஞ்சம் வர முடியுமா? வர முடியுமாவா? இதோ இப்பவே கிளம்பிட்டாங்க. நான் உடனே அங்க வரேன். நான் வர்ற வரைக்கும் தயவு செஞ்சு புகழ கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. ம். சக்தி என்ன சொன்னாரு? ஒன்றும் இல்லை, உடனே கிளம்பி வரேன்னு சொல்லியிருக்காரு. ஹலோ. ரன்பீர், சொல்லுங்க. உடனே என் கேபினுக்கு வா. இதோ வரேன் பாஸ், வரேன் பாஸ். பாஸ், என்னாச்சு பாஸ்? ரன்பீர், நான் தான் சொன்னேன்ல, புகழுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கும், நான் டெல்லிக்கு போய் பார்த்துட்டு வரேன்னு. நீ தான் வேண்டாம், வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ பாரு, புகழுக்கு ஜுரமா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். அச்சிச்சோ, இப்போ எப்படி இருக்கானா பாஸ்? உடம்புக்கு பரவாயில்லையா? ஆனா அவன் மில்கி மேன் என் பேரே சொல்லிட்டு இருக்கானா. அதனால டாக்டர் என்ன வர சொல்லியிருக்காங்கன்னு புகழோட அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதனால நான் உடனே டெல்லி கிளம்புறேன். ஓகே பாஸ், நீங்க போயிட்டு வாங்க. ரன்பீர், நான் வர வரைக்கும் ஆஃபீஸ். அதை பத்தி நீங்க எதுவும் யோசிக்காதீங்க பாஸ், நான் ஆபீஸா பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல போய் புகழ பாருங்க பாஸ். ஓகே ரன்பீர், அப்படி ஏதாவதுன்னா எனக்கு நீ கால் பண்ணு. ஓகே பாஸ், நான் பாத்துக்கிறேன். ரன்பீர், மறக்காம டிக்கெட் போட்டு ஏர்போர்ட் வந்துரு, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க பாஸ். பாஸ் பாத்து பாஸ், என்ன? இட்ஸ் ஓகே, வாங்க பாஸ். சார், அந்த எஸ்சி கம்பெனி ஃபைல சைன் பண்ணணும், பண்ணிடுறீங்களா? ஏய், எவ்வளவு தெரியாம இருடா, நீ வேற. பாஸ் நீங்க போங்க பாஸ். ஏய், அறிவு இருக்காடா உனக்கு? ஒரு மனுஷன் அவசரத்துல போறாரா இல்ல அமைதியா போறாருன்னு கூட தெரியாம இப்படிதான் போய் சைன் கேப்பியா? பாஸ் திரும்பி வந்தோன்னே சைன் பண்ணுவாரு. இருக்கிற வேலையை நீ போய் பாரு, போ. சாரி சார். பாஸ் ஃப்ளைட் டிக்கெட் போடுங்க. மில்கி மேன். மேடம், இந்த பிரிஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருக்க மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரி, நான் போய் இந்த மருந்தை வாங்கிட்டு வரேன். இரு சக்தி, நானும் கூட வரேன். ம். மில்கி மேன். பாத்துங்க சார். சொல்றா. டேய், ஒரு சின்ன பிரச்சனைடா.
என்னடா? சக்தியோட பையன் புகழுக்கு உடம்பு சரியில்லடா. ஐயோ, என்னாச்சு? பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஜுரம் தான். ஆனால் என்னடா ஆனா ஆவணம்னு சொல்லிட்டு இருக்க? ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வாடா. அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஃபீவர் குறைஞ்சிருச்சு. ஆனால் மில்கி மேன்னு முடங்கிக்கிட்டே இருக்காண்டா. அதனால டாக்டர் மில்கி மேன் வந்தால் தான் சரியாகும்னு சொல்லிட்டார். யூ மீன் சிவா? எஸ். சக்தியும் புகழுக்காக சிவா கிட்ட பேசி டெல்லிக்கு வர சொல்லிட்டான். இப்போ சிவாவும் புகழை பார்க்க டெல்லிக்கு வரான். ஓ மை காட். டேய், அதான்டா இப்போ என்ன பண்றதுன்னு புரியல. சிவா டெல்லிக்கு வந்து சக்தி உயிரோட இருக்கிறத பார்த்துட்டா உன் அளவுக்கு என் கார்டு போட வேண்டியதா? என்னடா கலாய்க்கிறியா? சும்மா சொன்னேன்டா. நீ ஏன் கவலைப்படுற? சிவா சக்தியை மீட் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறத விட சிவா சக்தியை மீட் பண்ணாம இருக்க என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். மச்சி, every problem has a solution. If it does not, it was not a problem, okay? எஸ், யூர் ரைட். சரி, நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஓகே, பை. பை. ஏய் மாமா, செல்லக்குட்டி, குடும்ப குத்து விளக்கே, வா 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 வா. ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? சுந்தர் போர்டு அடிச்சிட்டானா? இல்ல சுந்தர் நீ போதுன்னு துரத்தி விட்டானா? நீ பாருங்க, தப்பு தப்பா பேசாதீங்க. சுந்தர் ரொம்ப நல்லவரு. பாடுறா, சுந்தர சொன்ன உடனே அவளுக்கு எவ்வளவு கோவம் வருதுன்னு. வராதா பின்ன? என்னதான் இருந்தாலும் அவனும் புருஷன் தானே. இப்பதானே சொன்ன தப்பா பேசாதீங்கன்னு. ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட பழகுனா தப்பாயிடுமா? சுந்தர் ஜென்யூன் பர்சன். எனக்கும் அவருக்கும் நடுவுல எந்த ஒரு தப்பான விஷயமும் இல்ல. ஏண்டி, கேக்குறவன் கேனையனா இருந்தா எலி கூட ஏரோப்ளேன் ஓட்டுமா? அந்த மாதிரி இருக்கு நீ சொல்றத கேட்க. ஏய், ஒருத்தன் கூட போய் பல நாள் இருந்து குடும்பம் நடத்திட்டு வந்து உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலன்னு சொன்னா நம்ப நான் என்ன முட்டாளா? ச்சே, தப்பா பேசாதீங்க. தவிச்ச மயக்கு தண்ணி கூட கிடைக்காது. ஓ, நான் தப்பா பேசினா தண்ணி கிடைக்காது, ஆனா நீ தப்பு பண்ணிட்டு வந்தா எல்லாமே கிடைக்கும், அப்படிதானே? நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கும் சுந்தருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லங்க. அப்போ சுந்தர் என்ன சமூக சேவை செய்யறாரு? ஏய் போடி, எவனும் எந்த தேவையும் இல்லாம யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டான். ச்சே, ஏன் தான் இப்படி உங்களுக்கு ஒரு கீழ்த்தனமான புத்தியோ? ஏய், புருஷனோட வாழ்றது பத்தாதுன்னு இன்னொருத்தனை தேடி போய் வாழ்ந்துட்டு வந்திருக்க நீ. நீ சொல்றியா எனக்கு கீழ்த்தரமான புத்தின்னு? அவ்வளவுதான். ஏய், வெளியே போடி. உன்னை யாரு இங்க வர சொன்னா? வச்சிட்டு இருந்தவன் துரத்தி விட்டா புதுசா இன்னொருத்தனை தேடி போக வேண்டியதானே? இங்க வந்து ஏன் கழுத்தை அறுத்துட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் நீ வெளில போடி. நான் வெளியில போக வரலங்க, உங்க கூட வாழ வந்திருக்கேன். உங்களுக்கு நான் தானே வேணும். என்ன பழி வாங்குறதா நினைச்சு ஒரு குடும்பத்தை அழிச்சிடாதீங்க ப்ளீஸ். நீங்க எல்லாத்தையுமே தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறீங்க. சுந்தர் ரொம்ப நல்லவரு. இந்த காலத்துல சந்தர்ப்பம் கிடைக்காத வரைக்கும் தான் எல்லாருமே நல்லவங்க. சந்தர்ப்பம் கிடைச்சது எவனுமே நல்லவன் இல்ல. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். நீங்க சொன்னதை மீனாட்சி நம்புறா. அதனால சுந்தருக்கும் மீனாட்சிக்கும் இடையில பிரச்சனை வருது. வேண்டாங்க, ஒரு குடும்பத்தை அழிச்ச பாவம் வேண்டாம். யாரு? நான் அழிச்சனா? அடுத்தவன் பொண்டாட்டிக்கு வீடு எடுத்து கொடுத்துட்டு அவளை டெய்லி போய் பார்த்துட்டு அவன் கூட போய் டெய்லி குடும்பம் நடத்துறது நானா இல்ல நீயா? நீங்க பண்ண தப்ப மீனாட்சி கண்ணால பார்த்துட்டா, அதான் நம்புறா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க, தயவு செஞ்சு உங்க வாழ்க்கையில தலையிடாதீங்க. நான் உங்க கூட வாழ்றேன், நீங்க சொல்ற எல்லாத்தையுமே கேக்குறேன். என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனா அவங்கள வாழ விடுங்க. இனி உங்க லைஃபை தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். ஓ, இப்பதான் புரியுது சுந்தர் அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு உன்னை துரத்தி விட்டுருக்கான்னு. வேற வழியே இல்லாம பக்கத்து போய் நல்லவ மாதிரி இங்க வந்து நாடகம் ஆடுறியா? திரும்பவும் சொல்றேன், என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க தலையிட மாட்டீங்கன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, அது போதும். கொஞ்ச நாள் வாழ்ந்ததோட விசுவாசம். ஏண்டி, நீ கண்டவனோட போய் சுத்திட்டு வருவ, அந்த சுந்தரோட போய் குடும்பம் வேற நடத்திட்டு வருவ.
எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ போகும்போது போமா வரும்போது வாமான்னு சொல்றதுக்கு நான் என்ன? ஏய் நான் சொல்றது நீ எதுவும் சொல்ல வேண்டாம். ச்சே, நீ எல்லாம் மனுஷனா? ஒரு குடும்பம் அழியக்கூடாது நான் பேச வந்தா இப்படி கேவலமா பேசிட்டு இருக்க. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நீ அதுதான். ஏய் என்ன சொன்ன? என்னடி சொன்ன? நீலாம் என் முன்னாடி நின்னு பேசுறதுக்கு தகுதி இல்லாதபடி. என்ன பத்தின சொன்ன? ஹலோ. ஏய், நான் தானே புகழ் பேசுறேன். சொல்லுடா, நான் சொன்னது செஞ்சியா? ஆமாண்டா, நீ சொன்ன மாதிரியே வெங்காயத்தை கட் பண்ணி அண்டர் ஆர்ம்ல வச்சேன். ஃபீவரும் வந்துருச்சு. எங்க அம்மாவும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. நானும் மில்கி மேன் மனைவிக்கிட்டே இருந்தேன். அதை பார்த்துட்டு டாக்டரு மில்கி மேன் வந்தாதான் சரியாகும்னு சொல்லிட்டாரு. டேய் சூப்பர்ரா. அப்புறம் என்ன, அம்மாவும் மில்கி மேனுக்கு ஃபோன் பண்ணி என்னை பார்க்க வர சொல்லிட்டாங்க. டேய் சூப்பர்ரா. இதாண்டா உனக்கு கிடைச்சிருக்க சான்ஸ், மிஸ் பண்ணிடாதடா. எப்படியாவது உங்க அம்மாவையும் மில்கி மேனையும் மீட் பண்ண வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடு. சரிடா, நான் ஃபோன் வச்சிடுறேன். ஓகே புகழ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூடா. முதல்ல இந்த நம்பரை டெலீட் பண்ணிட்டு இப்போவே மில்கி மேன் கிட்ட பேசணும். புகழ், மில்கி மேன். டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? கொடுங்க. மில்கி மேன். இது 3 வேளைக்கு மட்டும். இந்த டேப்லெட் காலையில மட்டும் போடுங்க. ஓகே. இது 3 வேளைக்கு போட்டுக்கோங்க. ஓகே. இந்த மாத்திரை மட்டும் ரொம்ப முடியலன்ற பட்சத்துல கொடுங்க. ஏன்னா இது தூக்கு மாத்திரை. இத சாப்பிட்டா பையன் நல்லா தூங்கிடுவான். ஆனா இது தேவைப்பட்டா மட்டும் கொடுங்க. எல்லா மாத்திரையுமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொடுங்க. சரி, ஓகே. புகழ், ஒருவேளை சிவா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டானா புகழ் சிவாவை சக்தியை மீட் பண்ண வச்சிருவான். அது நடக்காம இருக்கணும்னா நர்ஸ் சொன்ன தூக்கு மாத்திரையை புகழுக்கு கொடுத்துட வேண்டியதுதான். சக்தி, நான் இதோ வந்துடுறேன். புகழ்,
மாப்பிள்ள சொல்லுங்க அத்தை. சாப்பிட வாங்க. இல்ல அத்தை, எனக்கு சாப்பிட வேண்டாம். என்ன மாப்பிள்ள அவசரமா எங்கேயோ வெளியில கிளம்புறீங்க போல இருக்கு. ஆமா அத்தை, டெல்லி வரைக்கும் போறேன். ஐயோ டெல்லிக்கா? சக்தி பாத்துருவானோ?